இதயங்களை வெல்லும் வார்த்தைகள். சுத்த இருதயத்தை விரும்புகின்றனுடைய உதறுகள் இனிமையானவைகள். ராஜா அவனுக்கு சிநேகிதன் ஆவான். நீதிமொழிகள் 22 அதிகாரம் 11 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. சுத்த இருதயம் உள்ள விஷயத்தை நம்ம பண்ணிக்கின்ற பொழுது நம்மளுடைய இருதயம் தூய்மையாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஏகப்பட்ட விஷயங்களை போட்டு 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 விச்சனம் பண்ணுறோம். அது இதயத்தை ரணமாக்கிறோம்ல. இன்றைக்கி பேசுகிற விஷயங்கள் இனிமையாக இருக்கா? அன்பாக பேசுகிறோமா இல்லை அன்பாக பழகுறோமா? மனசில் என்னென்ன விஷயங்கள் ஓடிட்டுருக்கு? நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்குல்ல. ஒரு விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எப்படா டைம் கிடைக்கும் அப்போ நம்ம பார்த்துக்கலாம் யார் அப்படின்னு காட்டுறதுக்கு நேரம் வரும்னு சொல்லி என்ன பண்ணுறோம்? வாய் வார்த்தையை நம்ம சொல்கிறோம். ஸோ இன்றைய நாள் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தை தூய்மையாக வச்சுக்கோங்க. பேசக்கூடிய வார்த்தைகளும் இனிமையாக இருக்கட்டும், மற்றவங்களுக்கு ஆறுதலை கொடுக்கட்டும். எரியிற நெருப்பில் இன்னமும் நீங்கள் எண்ணெயை ஊற்றி இன்னும் பண்ணக்கூடாது, எரிய வைக்கக்கூடாது. எரியிற நெருப்பை நம்ம எப்படி அணைக்கணுன்றதான் பார்க்கணும்ல. ஸோ அதனால் நம்ம என்ன தான் நம்ம கோவப்பட்டாலும் சரி, அந்த கோவத்தில் வரக்கூடிய வார்த்தைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். நீங்கள் அடிச்சிட்டா கூட அந்த வலிகள் மறைஞ்சிரும். ஓகே, நான் அடிச்சிட்டா அவள் தான் போயிடுச்சுறான்னு சொல்லிடலாம். ஆனால் நம்ம வார்த்தையை விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் அந்த வார்த்தை மறையாது. உள்ளுக்குள்ளேயே குத்தி 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 ரணமாக தான் ஆகும். ஸோ இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதயங்களை வெல்லும் வார்த்தைகள் அப்படின்னா என்னென்னா, தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறோம் சொல்ல பார்த்தீங்களா? அதுதான் ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாழ்க்கையில் கொடுக்குற ஒவ்வொரு விஷயங்க. கண்களை மூடி பைபிளை கையில் எடுத்துக்கிட்டு திறந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கும், வாக்கு தத்தம் இருக்கும். அதை படித்து பாருங்கள். அடா இது எனக்காக கொடுக்கப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் இருக்கேன், எதற்கும் கலங்காத, என் கிருபை உன்னோடு இருக்கின்றது, தேவனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் நம்ம வழிநடத்தும் அப்படின்னு சொல்கிறாங்களோ. இன்று நம் உள்ளங்களை சுத்திகரித்து நம் பேச்சை மறுரூபமாக்கும்படி தேவனிடம் கேட்போம். நம் வார்த்தைகள் கிருபையும் கருணையும் ஞானமும் அன்பும் நிறைந்ததாய் இருக்கட்டும். நம் உள்ளங்களிலும் உரையாடலிலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தினால் ஆண்டவர் தம் மகிமைக்காக தயவின் வாசலை திறப்பார். பிரைஸ் லார்ட். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. இதயங்களை வெல்லும் வார்த்தைகள் என்ன? தேவனுடைய வார்த்தைகள் மட்டுமே தான். சுத்த இருதயத்தை விரும்புகின்ற உதடுகள் இனிமையானவைகள். ராஜா அவனுக்கு சிநேகிதன் ஆவான். நீதிமொழிகள் 22:11 எடுத்து வாசி பாருங்கள். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க வரோம். முக்கியமாக சொல்லப்போனால் மருத்துவமனையில் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு சகோதரிக்காக ஜெபிக்கலாம். ஊர்பட்ட வியாதிகள், ஊர்பட்ட நோய் நொடிகள் அதிகமாகிடுச்சு. அந்த நோயெல்லாம் தொட்டு சுகம் பெற வேண்டும் நம்ம ஜெபிக்க போகிறோம். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை கொடுங்கப்பா. எங்கே பார்த்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள், சண்டைகள். எடுத்ததுமே கொலை தான், எடுத்ததுமே இதுதான். சந்தேகப்பட்டது, சந்தேகத்தினால நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுக்கும்போது நடாயுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நல்லவனாக இருக்கிறவனை கெட்டவனாக ஆக்குறது என்ன? அவனுடைய மனநிலை மட்டும்தான். அந்த ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தானா நம்ம பண்ணுறது தப்புடா அப்படின்னு யோசிச்சிருந்தானா இன்றைக்கி எத்தனை பேர் வாழ்க்கை மாறி இருக்கும். யோசிக்கிறது இல்லை. நல்லா ஃபுல் போதை ஏற்றிக்கிட்டு கண்மூடித்தனமாக வெறித்தனமான செயலை ஏற்படுத்தி எல்லோரையும் சாவடிக்கிறாங்களா. ஸோ அது இருக்கக்கூடாதுல்ல. ஸோ இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருபோதும் கைவிட மாட்டார். அதனால் கண்களை மூடி ஜெபிப்போமா? இன்றைய நாள் ஜெபம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, எல்லா தவறான ஆசைகளையும் நோக்கத்தையும் அகற்றி எங்கள் இருதயத்தை சுத்திகரிப்பீராக. எங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க ராஜா. கிருபையும் ஞானமும் நிறைந்த வார்த்தைகளை பேசுவதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் வாழ்க்கை அன்பின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. மக்களுக்கு முன்பாக தயவை பெற்றிட வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே, நாங்கள் குணமாக்கும் வல்லமையை பெற்று நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான உள்ளதை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரிகளை உமது கரங்களால் தொற்று நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூட கரை முன்சுமில்ல ஆண்டவர். எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கும் நேரம் இது. எல்லாருக்கும் எல்லா தேவைகள் இருக்காண்டவர். யாருன்னு இல்லைப்பா, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலை ஏற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.